ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இங்கே பேச போகிறோம். நாம் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாட்டுடனே ஆரம்பிச்சிருவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆமாம் நண்பர்களே, நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய இறக்கின்ற தேதி, அதாவது பர்த் அப்பவே டெத் டேட் தெரிஞ்சதுன்னு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓட்டி விட்டு பார்த்துறதையும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது புரியும் வாழ்க்கை என்பது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் Nani Edu, click bell icon, click all options button to get continuous notification, like, share, comment. இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். In this video, we are going to discuss about the most important subject. அதாவது இப்போ கொரோனா வந்திருக்குது, இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. மருந்து இருந்தால் நம்ம தைரியமாக வெளியில் போகலாம். அதே போல தான் எவ்ரிடே we are getting a disease. ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான நோய்கள் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன மருந்து இல்லை. அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம். தட் இஸ் கால்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிர் எதிர்மங்கள் அப்படின்னு ஒரு அழகாக தமிழில் சொல்லுவாங்க. இந்த உயிர் எதிர்மங்களை நாம் எவ்வாறு வகைப்படுத்துவது, அதை எவ்வாறு தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பயன்படும். இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே பயன்படும். ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிர் எதிர்மங்கள் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒரு வேதியியல் காம்பவுண்ட், அதாவது ஒரு வேதியியல் பொருள், கெமிக்கல் காம்பவுண்ட். இட் இஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் த லைஃப், தட் இஸ் கால்ட் ஆன்டிபயோட்டிக். அதுதான் உயிர் எதிர்மங்கள். ஸோ இட் கேன் பி அப்டைன்ட். எப்படி கிடைக்கும்? ஒன்றா நேச்சுரல் சோர்ஸ் கிடைக்கும், மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து கிடைக்கும், அல்லது இட் இஸ் ஃப்ரம் சிந்தட்டிக் மெத்தட், இதிலிருந்து கிடைக்கும். த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் கில் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஒன்றா கில் பண்ணும், இல்லைன்னா ப்ரிவென்ட் பண்ணும். இதுதான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உடைய ஒரு தன்மை. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் த டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, மெடிக்கல், அக்ரிகல்ச்சரல் எக்ஸட்ரா. அதாவது மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தலாம், வேளாண்மை இதிலையும் பயன்படுத்தலாம். ஸோ த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, சப்மெர்ஜ்டு கல்ச்சர் மெத்தட். இதை பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் அப் டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மேட் an accidental discovery of the fungus Penicillin notatum. It is produced by the penicillin antibiotics. அதிலிருந்து என்ன போச்சு? ஸோ த டிஸ்கவரி ஆஃப் ஃப்ளெமிங் of penicillin antibiotics is revolutionized the antibiotic research. அதுக்கு வேண்டியே 1945 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் got a Nobel Prize. அந்த 1945 இருந்து scientists, researchers எல்லாம் they are looking for the antibiotics from the microorganisms. Thousands of different antibiotics are produced by the microorganisms. எந்தெந்த நுண்ணுயிரி, பூஞ்சைகள், ஃபங்கஸ், அதாவது ஆக்டினமைசிஸ்லிருந்து. அப்போது இந்த ப்ரெசண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 50 ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு கமர்ஷியல் ஸ்கேல். ஸோ சின்ஸ் தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெடிக்கல் அண்ட் வெட்டினரி ஃபீல்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குதுன்னா, தெர் ஆர் 2 டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். 2 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ், 2 வகையான உயிர் எதிர்மங்கள் இருக்குது. ஒன்று ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்னொன்று நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் வாட் இஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா, தே கேன் கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் செவரல் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின், குளோரம்பெனிகால். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா இட் கேன் கண்ட்ரோல் ஒன்லி த லிமிட்டட் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அண்ட் ஸ்ட்ரெப்டமைசின். இந்த 2 தான் முக்கியம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ், நேரோ ஸ்பெக்ட்ரம். அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா நிறைய ஆர்கனிசத்தை வந்து இது பண்ணும், நேரோ ஸ்பெக்ட்ரம்னா கொஞ்சம் ஆர்கனிஸ் வச்சு இது பண்ணும். சரி, இது என்ன கிளாஸிஃபிகேஷன், என்ன வகை அப்படின்னா, தெர் ஆர் த 2 டைப் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன். 2 வகைப்படும். ஒன்று மைக்ரோபியல் சோர்ஸ், நுண்ணுயிரிகளை வச்சு அதை வகைப்படுத்துறது. இன்னொன்று மோட் ஆஃப் ஆக்ஷன், அதனுடைய செயல்பாடுகளை வச்சு பயன்படுத்துறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
So the classification of the antibiotics has been made on the basis of two systems. One is the microbial source and another one is the mode of action, which is the most important. So how it is functioning, எப்படி செயல்படுது அப்படிங்கிறது, எந்த நுண்ணுயிரிலிருந்து வர்றது அப்படிங்கிறது. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் உடைய பயன்பாடு யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, இந்த பெனிசிலின் அண்ட் ரிலேட்டட் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பேசணும்னா எப்படி அதுக்குடைய ஆன்டிபயோட்டிக் தன்மை கிடைக்குதுன்னா, இட் கண்டைன்ஸ் பீட்டா லாக்டம் ரிங் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, வேதியியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, வடிவமைப்பு. அந்த பீட்டா லாக்டம் ரிங் இந்த படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு இதுதான். ஸோ த நேச்சுரல் பெனிசிலின் அப்படின்னா இட் இஸ் செமி சிந்தட்டிக் பெனிசிலின் அண்ட் செப்ளோஸ்போரின்ஸ். இட் ஹாவ் பீன் இன்க்ளூடட் இன் திஸ் குரூப். அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக்ஸ், அமினோ சுகர்ஸ், ஏன்னா 8 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் இங்கே நான் சொல்கிறேன் கிளாஸிஃபிகேஷனை. அடுத்தது மேக்ரோலிட் ஆன்டிபயோட்டிக்ஸ், மேக்ரோசைக்ளிக் லாக்டோன் ரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆனால் எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்தாலும் அதனுடைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தன்மை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் பீட்டா லாக்டம் ரிங் அப்படிங்கிற ஒரு அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும், இல்லை அதுக்கு ஆன்டிபயோட்டிக் நேச்சர் இருக்காது. 5th பார்த்தீங்கன்னா பெப்டைடு ஆன்டிபயோட்டிக்ஸ், பெப்டைடு லிங்க்டு அமினோ ஆசிட்ஸ், ஓகே, அமினோ அமிலங்கள். ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ், பூஞ்சைகளை ஒழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். குளோரம்பெனிகால். இந்த லாஸ்ட் ஒன் 8th ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்கிளாசிஃபைடு ஆன்டிபயோட்டிக்ஸ். அது கிளாஸிஃபை பண்ண முடியல, ஏன்னா இன்னும் நிறைய நேச்சர் இருக்குது. அதனால தான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூ கம் ஃபார்வேர்ட், உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸில் பண்ணுங்கள். ஸோ தெர் ஆர் செவரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் அவைலபிள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். வாட் இஸ் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் எ 6 அமினோ பென்சோலினிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இட் ஹாவ் ஆல் பீட்டா லாக்டம் ரிங். It is responsible for the antibiotic activity. So the penicillin act against the gram-positive bacteria and inhibit their cell wall synthesis. So these are non-toxic to the mammals except some allergic reaction. இது வந்து நச்சு கிடையாது, மேமல்ஸ்க்கு நச்சு கிடையாது, ஆனால் சில அலர்ஜி மட்டும் கொடுக்கும். அதனால தான் பெனிசிலின் இன்ஜெக்ஷன் போடும்பொழுது இல்லை மெடிசன் கொடுக்கும்பொழுது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணும்பொழுது தே கோ ஃபார் பிரைமரி டெஸ்ட். அப்போ அந்த அலர்ஜி இருந்ததுன்னா தரமாட்டாங்க. அந்த பிரைமரி டெஸ்ட்டில் அலர்ஜி இல்லைன்னா தே வில் ப்ரெஸ்கிரைப் ஃபார் பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஏன்னா மோஸ்ட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, முடியாத கட்டத்தில் கொடுப்பாங்க. அப்போது இது வரைக்கும் more than 100 penicillins have been synthesized so far. இது வரைக்கும் 100 penicillin கண்டுபிடிச்சாச்சு. இந்த penicillin species required for the production media. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு வளரி ஊடகம் தேவைப்படும். என்னென்ன ஊடகம், இதில் என்னென்ன மீடியா வேணும்னா லாக்டோஸ், கால்சியம் கார்பனேட், கான்ஸ்டன்ட் லிக்கர், குளுக்கோஸ், sodium hydrogen phosphate and phenyl acetic acid. The pH is most important இங்கே. Hydrogen ion concentration 5 to 6 and the temperature for incubation is 23 to 25. ஏன்னா pH ஹைட்ரஜன் அயனி அந்த இதுவும் அது வந்து நமக்கு உகந்த வேணும். 5 to 6 உகந்த pH வேணும். உகந்த வெப்பம் எவ்வளோ வேணும், 23லிருந்து 25, 23 to 25 டிகிரி. இட் இஸ் ஆப்டிமம். அப்போ ஃபெர்மெண்டேஷன் போகிறோம். இப்போ அடுத்தது நொதித்தல் மூலிமா இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கை சீக்கிரம் எடுத்துகிறோம். ஏன் நம்ம எல்லாரும் இதில் போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பெனிசிலின் கிரெசோஜெனம். இட் இஸ் ஒரு ஃபங்கஸ். ஸோ இட் கேன் பி க்ரோத் இன் தி ஸ்டிர்டு ஃபெர்மெண்டர், அதாவது கலக்கி நொதிகள் மூலமாக நாம் இதை தயாரிக்கலாம். இஃப் எ பர்டிகுலர் பெனிசிலின் இஸ் ப்ரொடியூசர், நமக்கு ஒரு பர்டிகுலர் பெனிசிலின் வேணும் அப்படின்னா specific precursor is added in the media. For example, phenyl acetic acid or derivatives add பண்ணிட்டோம்னா we will get penicillin G. So this is the structure. அப்போ இங்கே எப்படி நம்ம அதை வளரி ஊடகத்தில் கொண்டு போகிறோம்னா, அந்த இன்னாக்குலம் பெனிசிலின் கிரெசோஜனத்தை இதை வந்து பார்லி சீட்ஸ், பார்லி விதையோட கலக்கி அந்த ஒரு ஃப்ளாஸ்கில் போடணும். எப்படி போடுவோம் அப்படின்னா 15 கிராம் பார்லி சீட்ஸ் ஆர் டு பி மிக்ஸ்டு வித் தி மதர் கல்ச்சர் and incubated with 25 degree centigrade for 7 days. 25 டிகிரியில் அந்த பார்லி சீடை கலக்கி 7 நாட்கள் வைக்கணும். அதுதான் அந்த நொதித்தலின் டைம், அது அந்த காலம் அவ்வளோதான். 7 நாட்குள்ளே நமக்கு பெனிசிலின் கிடச்சிடும். அப்போ இதில் எவ்வளோ வகையான நிலைகள் நம்ம தாண்டணும் அப்படின்னா, there are 3 phases of the growth. It can be differentiated during the cultivation of penicillin chrysogenum. அதாவது 3 நிலைகள், முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் அண்ட் தேர்ட் ஃபேஸ்.
இந்த 3 நிலைகளில் கடைசி ஃபேஸில் நமக்கு என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் கிடச்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ் பற்றி பேச போகிறோம். இந்த ஃபேஸில் இந்த நிலையில் the growth of mycelium occurs. yield of antibiotic is quite low. மைசியில் வளர ஆரம்பிச்சிடும் ஃபங்கஸ்லேருந்து. அப்போ ஆன்டிபயோட்டிக் கொஞ்சமாக இருக்கும். அப்போ லாக்டிக் ஆசிட் ப்ரெசன்ட் இந்த கான்ஸ்டெப்ட் லிக்கரில், இது வந்து ரா மெட்டீரியல் கான்ஸ்டெப்ட் லிக்கர், இட் இஸ் யூட்டிலைஸ்டு அட் த மேக்ஸிமம் ரேட் பை தி மைக்ரோ ஆர்கானிசம். லாக்டோஸ் இஸ் யூஸ்டு ஸ்லோலி. அந்த மாதிரி லாக்டோஸ் ஸ்லோ பண்ணும் பொழுது அமோனியா இஸ் லிபரேட்டட் இன்டு தி மீடியா. அந்த மாதிரி லிபரேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தி பிஹெச் வில் இன்க்ரீஸ். பிஹெச் அப்படியே கிராஜுவலாக ரைஸ் ஆகும். அப்போ பிஹெச் ரைஸ் ஆகும் பொழுது நமக்கு என்னாகும், இங்கே இந்த ப்ரொடக்ஷன் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இட் கேன் பேலன்ஸ்டு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். செகண்ட் ஸ்டேஜ் போகும் பொழுது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, டியூ டு த ரேப்பிட் கன்சம்ஷன் ஆஃப் த லாக்டோஸ் அண்ட் அமோனியம் நைட்ரஜன் பை த மைசீலியல் மாஸ் இன்க்ரீசஸ். அப்போ என்னாகும், அந்த டியூ டு த ரேப்பிட் கன்சம்ஷன் ஆஃப் லாக்டோஸ் அண்ட் அமோனியம் நைட்ரஜன் அது கன்சியூம் பண்ணும் பொழுது மைசீலியாவுடைய க்ரோத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வளரும் பொழுதும் கூட தி பிஹெச் ரிமைன் அன்சேஞ்ச். அது ஒரு முக்கியமான இந்த செகண்ட் நிலையில். எவ்வளவோ நிலைகளை தாண்டி தான் நம்ம பென்சிலினை எடுக்க போகிறோம், சரியாக ரிக்கவர் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜில் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. So the concentration of the antibiotics decreases in the media. Concentration குறைஞ்சிடும். ஏன்? அம்மோனியா அங்கே லிபரேட் ஆகுது இல்லையா? லிபரேட் ஆகும் பொழுது பிஹெச் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே குறையும். சரி, ரைட். இங்கே இந்த ஆட்டோலைசிஸ் ஆஃப் தி மைசீலியம் ஸ்டார்ட்ஸ் லிபரேஷன் ஆஃப் த அமோனியா அண்ட் அகைன் ஸ்லைட் ரைஸ் இன் தி பிஹெச். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகும் பொழுது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையும். ஆனால் அதை நாம் எப்படி மீட் அவுட் பண்ணலான்னா, we can recover very easily with the some important steps. முக்கியமான நிலைகளை நம்ம எடுத்துடலாம். அப்போது இந்த நொதித்தலுடைய சைக்கிள், the fermentation cycle is 7 days. When it is completed, the whole batch is harvested for recovery. Penicillin, it has a tendency that it's remain in the aqueous stage at the normal pH. அந்த பென்சிலின் வந்து அங்கே அக்வஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கும். எப்படி? நார்மல் பிஹெச்சில் இருக்கும் பொழுது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 நாளுக்கு அப்புறம் என்டையர் பேட்சாகவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண தயாராகிடணும். அப்போ தான் நமக்கு பென்சிலின் கிடைக்கும். அப்போது ஒன்ஸ் த ஃபெர்மெண்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த பிராத் இருக்கு இல்லையா, அந்த ஊடகம், அந்த பிராத் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஃபங்கல் மைசீலியா அண்ட் ப்ராசஸ்டு பை 3 important process. ஒன் இஸ் அப்சார்ப்ஷன், precipitation and crystallization. இதெல்லாம் பண்ணும் பொழுது we'll get a final yield. absorption போகணும், precipitation போகணும், crystallize பண்ணும்போது நமக்கு final product கிடைக்கும். So this is the basic product that can be modified by the chemical procedures to yield a variety of semi-synthetic penicillin. ஓகேவா? ரைட். அப்போது இந்த யூனிட் எப்படி சொல்கிறோம், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கும். கிலோகிராம் சொல்கிறோம், மில்லிகிராம் சொல்கிறோம், மியூகிராம் சொல்கிறோம். அது மாதிரி இந்த பொட்டன்சி ஆஃப் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு யூனிட் இருக்குது. இட் இஸ் நார்மலி எக்ஸ்பிரஸ்டு இன் த டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் பெர் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஆர் இன் 1 mg per μg அப்படிங்கிறோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் தி ஆன்டிபயோட்டிக் வயல் என்ன எழுதியிருக்குன்னா, இட் ஷோஸ் த குவான்டிட்டி. அதாவது பென்சிலின் ஜி, பென்சைல் பென்சிலின் ஒரு மில்லிகிராம் வந்து 1665 யூனிட். 1 milligram is equal to 1665 யூனிட். இப்போ இங்கே ஒரு டயக்ராம் வருது. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பென்சிலின் ப்ரொடக்ஷன். நீங்கள் யூ கேன் see the diagram, you can say how the penicillin can produced. So the first one is the stock culture. அந்த மதர் கல்ச்சர் இருக்கும். Then you can transfer to inoculum and further inoculum. Then you can take it to the purification tank. அடுத்தது பார்த்தீங்கன்னா the first extractor, அதில் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். Then you can go for purification column. உங்கள் purification காலத்தில் போய் purify பண்ணிடுறோம். Then you can take it the second extractor, then third extractor, then make it your crystals, then crystal wash. Then you can take it to ceramic factor. அந்த ceramic factorலேருந்து எடுத்ததுக்கப்புறம் வேக்யூம் ட்ரையர் போய் அதை ட்ரை பண்ணிடணும். ஃபார் எதுக்கு? வாட்டர் பூரா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் we can see the crystalline potassium penicillin is recovered.
இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னாவே இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ இந்த படத்தை பார்த்தே நாம we can produce the penicillin. this is very important diagram. ஓகேவா? இன்றைக்கி நிறையா இப்போ கொரோனாக்களை நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். ஸோ ஃபார் தேட் டுடே we discussed, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ சென்ட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வெதர் தேர் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ், யாராக இருந்தாலும் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ புரிஞ்சுக்குவாங்க. நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். சில நண்பர்கள் இதை கேட்டதுனால இந்த உயிர் எதிர்மங்களை பற்றி நம்ம இங்கே பேசியிருக்கோம். சரிங்களா? உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய சப்ஜெக்ட், பேசிக் கிராமர் பற்றி பேச போகிறோம். லா காலேஜ் எப்போ அட்மிஷன், பிஎட் பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது பேச போகிறோம். ஃபண்டிங் ஏஜென்சி, ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் போய் படிக்கிறதுக்கு என்ன ஃபண்டுங்கிறது பேச போகிறோம். அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Nani Edu.